பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது. ஆனால் உறவுங்களுக்குள்ள நிச்சயமாக பொய் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள சுத்தமாக பொய்ன்றதே இருக்கக்கூடாது. என் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க. அப்படி ஒரு அம்மா இல்லைன்னா என்னால் இப்படிலாம் யோசிக்கவே முடியாது. தீபா, 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 ஹேய் தீபா, 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 பார்த்து. தீபா, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். இனிமே கவலைப்பட தேவையே இல்ல. அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஏதோ விஷத்தன்மை கம்மியா இருக்கிற பாம்பு கடிச்சிருக்கு. அதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவனே கண்ணு முழிச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. இவங்கள மார்னிங் வரைக்கும் தூங்காம பாத்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் கம்ப்ளீட்டா கியூர் ஆவாங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். வாங்க டாக்டர். சரி வாங்க, நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். ம். ம். சரி வாங்க, அப்படியே உட்காரலாம். எங்க தூங்கிடாதீங்க, தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ம். ம். வாங்க மேடம், உட்காருங்க. வாங்க சார். ஹலோ கார்த்திக். ஹலோ சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்கம்மா. சார், உங்கள் ஒய்ஃபு திடீர்னு மயக்கமாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் நாங்கள் கலங்கி போயிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இப்போ எப்படிம்மா இருக்கீங்க? பரவாயில்ல சார், நல்லா இருக்கேன். நீங்கள் இவ்வளோ தூரம் அக்கறையாக விசாரிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்களேன், நாளைக்கு உங்களுக்கு ஷூட் இருக்குல்ல. ஷூட்டிங்கை விடுங்க சார், அது என்னைக்கு ஒழுங்காக நடந்திருக்கு. முழுசாக இது வரைக்கும் ஒரு சீன் கூட எடுக்கல. அது கிடக்குது, விடுங்க. உருப்படியாக உங்களுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் ஒய்ஃப் தூங்காமல் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. 6 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப்பாக என்டர்டெயின் பண்ண வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஐயோ, என்ன சார் பண்ண போகிறீங்க? பொறுங்க, நாங்கள் கற்று வச்ச வித்தையெல்லாம் காட்டுறோம். அழகு சார், இது வரைக்கும் நீங்கள் வந்து உருப்படியாக ஏதாவது பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவங்களை தூங்க விடாமல் பண்ணு. சார், இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எல்லாரும் தூங்கிடுவாங்க சார். ஹலோ ஹீரோ சார்,
யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எங்க டைரக்டர் மாதிரி நான் நடிச்சு காட்டவா? டேய், என்ன மாதிரி பண்ணி காட்டுறதுக்கு ஊர் உலகத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏன் என்ன மாதிரி பண்றதுக்கு நானே இருக்கேனடா. நீ வேற ஏதாவது பண்ணு, ஒரு பாட்டு பாடு. ஐயோ, பாட்டா? எனக்கு அதெல்லாம் பாட தெரியாது. நம்ம ஹீரோ சார் சூப்பரா பாடுவாரு, அவரை பாட சொல்லுங்க. ஏய், அப்படியா? அப்ப சரி, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு சிங்கராக போகிறார். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் சார், இந்த சாங்கு கிட்டதும் எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. நான் ஆடட்டுமா? ஓ, நீ டான்ஸ் எல்லாம் வேற ஆடுவியா? ஏதோ ஒரு லேக் ஆடுவேன். அம்மா, நீ ஹீரோயின்மா, நீ ஆடுறது தான் டான்ஸு. அதை பார்க்க வேண்டியது எங்க தலையெழுத்து. டேய், கூட போய் நீ ஹெல்ப் பண்ணிட்டா. ஓகே சார், ஓகே சார். டேய், சாங்க போடுறான். ம்.
சூப்பரா இருந்ததுமா. சார் அடுத்து டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படம் எடுங்க. அதுல எப்படி பிச்சை உதறேன் பாருங்க. ஒன்ன வச்சு இந்த படத்துல முழுசா ஒரு சீன் எடுக்க முடியலமா. அதுக்கே இன்னொரு 5 ஏக்கர் நிலத்தை இருந்தா விற்கணும். பாப்போம் முதல்ல இந்த படத்தை முடிப்போம். கார்த்தி, என் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? அது அது என்ன எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும் டான்ஸை பத்தி கேக்குறா? என்ன அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன கார்த்தி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே தாங்க. என்ன ஓகே தானா? சூப்பர் இல்லையா? சூப்பருங்க. சார் நான் மிமிக்ரி பண்ணட்டுமா? மிமிக்ரியா? ஏண்டா பண்ற வேலையை விட்டு மிச்ச வேலையெல்லாம் பண்ண ஆசைப்படுங்க. அங்கேயே இருந்து பண்ணா. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இது எப்படி இருக்கு? சூப்பரா. இப்போ நான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி பண்றேன். சரித்திரத்தை ஒரு முறை திருப்பி பாருங்க சார். நம்ம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். அது கலக்குறடா. சார் இப்போ நான் தளபதி விஜய் மாதிரி பண்றேன். இளைய தளபதி விஜய் மாதிரி பண்றேன். யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர்ற மாதிரி உடம்ப தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். சார் இப்போ டி ராஜேந்திர மாதிரி பண்றேன் சார். டேய் வாடா ஏ மச்சி வாழக்கா பச்சி ஓ உடம்ப பிச்சி போட்டுடுவேன் பச்சி. ஏ டண்டனக்கா ஏ டனக்குனக்கா. சூப்பர். டைரக்டர் சார், நீங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. நாங்க என்ஜாய் பண்ணும்ல. நானா? நோ. என்ன நோ சொல்றீங்க? நீங்க பண்ணி தான் ஆகணும். சார் சலங்கை ஒளி கமலஹாசன் மாதிரி ஆடுங்க சார். எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும். நானு சலங்கை ஒலி கமலஹாசன் மாதிரி ஆ. நான் அந்த கிணத்துல அடிக்கீழ் விழுந்து சாவணும். டேய் ஆரம்பத்துல இருந்தே என்ன கோத்து விடுறதுலயே இருக்க. நான் மாட்டேன். சார் இவங்களுக்காக ஏதாவது ஒன்னாவது பண்ணுங்க சார். நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். சரி, அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்கறதுக்காக உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்றேன். சார் நீங்க எடுக்கிற படத்தோட கதையை சொல்லிடாதீங்க சார். அப்புறம் எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. டேய் என்ன கவுக்கிறதுக்கே சம்பளம் கொடுத்து ஒன்ன வச்சிருக்கேன். சூப்பரா இப்ப கலக்கறம் பாரு. இது வரைக்கும் நீங்க யாரும் கேட்காத ஒரு கதையை சொல்ல போறேன். ஆனா கொஞ்சம் சோகமான கதை. பரவாயில்லையா? கண்ணுலாம் அழுக வந்துடும். சார் பில்டப்லாம் போதும், கதையை சொல்லுங்க. நீ ஒத்தம் பேசாம இருந்தா நான் ஒழுங்கா கதை சொல்லுவேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உயிரியே வச்சிருந்துதான். தினம் அந்த கருப்பு கிளி அந்த சிகப்பு ரோஜா கிட்ட கத்திச்சா கதறிச்சா. அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லிருக்கு, நீ என்னைக்கு என்ன மாதிரி சிகப்பா மாறுறியோ அன்னைக்கு தான் உன்னை கட்டிக்குவேன்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த கருப்பு கிளி சாக்கு தைக்கிற கோணி ஊசியை எடுத்து நெஞ்சிலேயே மாங்குன்னு குத்திக்கிச்சா. அந்த ரத்தத்தாலேயே தன்னை தகப்பாக்கிச்சா. அப்புறம் அந்த ரோஜா கிட்ட போய், நீ சொன்ன மாதிரியே நான் இப்ப தகப்பாயிட்டேன், இப்ப என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டுச்சா. அதுக்கு அந்த ரோஜா சொல்லிச்சா, நீ கருப்பா இருந்த போதாவது கொஞ்சம் கலையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க.
மறுபடியும் பழையபடி கருப்பாவே வான்னு சொல்லிச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தார்ல பொதுக்குன்னு விழுந்துட்டான். இப்ப என்ன சொல்ற, நான் கருப்பாயிட்டேன்னு நினைச்சான். அதுக்கு அந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதேதோ சொல்லி கிளிய கழட்டி விட பிளான் பண்ணிட்டான். என்ன யாருமே கேட்காத ஒரு கதையை சொல்லிருக்கேன், எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்களே. எது இது யாரும் கேட்காத கதையா? ஆமாடா, சத்தியமா இதை யாருமே கேட்டிருக்க முடியாது. சார், தலைநகரம் படத்துல வடிவேல் சொல்ற கதை இது. ஐயோ, என்னடா சொல்ற? சத்தியமா இது என் கதைடா. எப்படிடா படத்துல வந்தது? சார், வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க, உடம்பு ஃபுல்லா புண்ணாயிடும். டேய், சத்தியமா இது என் கதை தான்டா. ஒரு தடவை எதேச்சியா வடிவேலு மீட் பண்ணும்போது இந்த சீனை என் படத்துல வைக்க போறேன்னு சொன்னேன். அவருக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சு போய் அவர் படத்திலே வச்சுட்டாரு. அவ்வளவுதான். சார், உங்க படத்துல தான் நிறைய சீனை சுட்டு வைக்கிறீங்கன்னா இப்ப கதையும் சுட்டு சொல்றீங்களா? ஏய், போதும் சார், இனிமே நீங்க கதையே சொல்ல வேணாம். சார், ஏற்கனவே கேட்ட கதையாக இருந்தாலும் உங்கள் பாடி லாங்குவேஜில் உங்கள் மாடுலேஷனில் கேட்கும்போது புதுசாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்களாவது என்ன பாராட்டுனீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் சார். எப்படியோ உங்க ஒய்ஃப் தூங்காம என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி சார், நாங்க கிளம்புறோம். நீங்க தீபாவை பத்திரமா பார்த்துக்குங்க. ஆ, சரிங்க சார். நாம எல்லாரும் ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணா இந்த அழகன் வந்து என்ன வச்சே ஜாலி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் போலியா? பாய் கார்த்தி. பாய்ங்க. குட் நைட். குட் நைட். பாய். திரும்பவும் பையா? பாய்ங்க. ஐயோ, See you. நம்ம வழியறா. அதென்ன உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா குட் நைட் சொல்லிட்டு போறா? ஏங்க, அவங்களுக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணல, அதனால சொல்லிட்டு போகிறாங்க, அதை விடுங்க. ஆமா ஆமா. சரி, போலாமா? பாய் கார்த்தி, குட் நைட். ஐயா, பாம்பு கடிச்சதுல பைத்தியம் முடிச்சிருச்சா? தீபா, தீபா, ஆமா, நான் மயக்கமானதும் என்ன தூக்கிட்டு ஓடுனீங்களா சார்? ஆமாங்க. அப்படி ஆச்சுன்னா பயப்பட மாட்டாங்களா? அதான் தூக்கிட்டு ஓடுனேன். இல்ல, நீங்க தீபா தீபான்னு கூப்பிட்டது என் காதுல விழுந்துச்சு. அரை மயக்கத்துல நான் கேட்டேன். ஓ, அப்போ அது மயக்கம் இல்லை. சரி, இப்போ தூங்கிடாதீங்க. ம். ஏங்க, மார்னிங் ஆயிடுச்சு, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஆ.
உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும் சார். எனக்கு ஒண்ணுனதும் பதறி போறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என் மேல அன்பு பாசம் இல்லாமையா நீங்க அப்படிலாம் செய்வீங்க? கூடிய சீக்கிரமே நீங்க மனசு மாறி என்னை ஏத்துப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ஹனிமூன் வந்தது கூட நல்லதுதான் எனக்கு தோணுது. இந்த 2 நாளும் என் வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாத நாட்கள். இப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி 100 வருஷத்துக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்.